நீங்கள் வேக்சினே போடல, கோவிட் மட்டும் வந்துட்டு போயிருக்கு. இது மாதிரி ஹார்ட் அட்டாக்கோ அல்லது ஒரு பக்கவாதமோ வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏனென்றால் கோவிட் உங்களுக்கு வந்துட்டு போச்சுன்னா சில ஆன்டிபாடிஸ் உங்கள் உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணும். சார் இது குறித்து இன்னும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வாய் திறக்கல, ஹெல்த் மினிஸ்டர் ஹெல்த் செக்ரட்டரி அதை பற்றி பேசவே இல்லையே சார். அவங்க ஓடிட்டு இருக்காங்க. அவர் ஸ்டைல் அப்படிதான், நீ யார் வேணா கத்திக்கோ, நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி சரியான டேட். இல்லை எவ்வளோ மக்கள் பாதிப்படைஞ்சாலும் இதை பற்றி பேச மாட்டாரா? இல்லை, மக்கள் அப்போ பெருசாக பாதிப்பு. உலகம் எங்கே பாருங்க, யூஎஸ்ல வந்து அவ்வளோ பேருக்கு ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஹார்ட் அட்டாக்ஸ் வருது, யூரோப்பில் வருது. ஒருவேளை மக்கள் வேக்சினே போடாமல் இருந்திருந்தா தப்பிச்சிருக்க வாய்ப்பு உண்டு தானே சார்? இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்ல இருந்து தப்பிச்சிக்கலாம் இல்லையா? ஒரு மருத்துவர்கிட்ட சொல்ல அவன் நான் என்ன திரும்ப சொல்லுவேன், ஒரே ஒரு லைன்ல, அப்பா நீங்களாம் உயிரோடு இருக்கிறதுனால தான் இந்த பக்க விளைவாது வருது. இதை வந்து ஹைலைட் பண்ணி எல்லாரும் இந்த பைரியாட்ரிக் சர்ஜரியே பண்ணிக்காதீங்கப்பா, ஐயோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டே பண்ணிக்காதீங்கப்பான்னு சொல்றது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு 5000 6000 பேர் இந்த மைனர் ஆப்ரேஷன்ஸ் சுன்னத் போன்ற விஷயங்கள் பண்ணும்போது கூட இறந்து போறாங்க. ஆனால் யாருமே எந்த ஆப்ரேஷனும் பண்ணக்கூடாது. திமுகவினர் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, குஜராத் தான் இன்னைக்கு ட்ரக் கேபிட்டலா இருக்கு இந்தியாவிலேயே, பிஜேபி ஆட்சி தான் அங்கே நடக்குது அப்படிங்கிறாங்க. அது எப்படி நானும் வந்து படித்தேன். எப்படின்னா குஜராத் ஏப்பா, பாகிஸ்தான் வந்து ட்ரிச்சிக்கு குஜராத் தாண்டினா பாண்டி ஆடுற மாதிரி குதிக்க முடியும். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலின் மேனேஜிங் டைரக்டர் திரு ஜெயஸ் ராஜ்குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் துர்கா, எப்படி இருக்கீங்க சார்? ஆல் வெல். சார், கோவிஷீல்டு தயாரிச்ச ஆஸ்ட்ராசெனகா நிறுவனம் கோர்ட்லேயே ஒத்துக்கிட்டாங்க சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு கோவிஷீல்டு அப்படின்னு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? ரொம்ப முக்கியமான இந்த தருணத்தில் எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டியது, நம்பர் 1, கோவிஷீல்டு வந்து அந்த ஃபார்முலா பண்ணது நம்ம ஆட்கள் இல்லை, ஃபார்முலா பண்ணது ஆஸ்ட்ராசெனகாங்கிற வந்து பன்னாட்டு நிறுவனம். அவங்களுடைய லோக்கல் மேனுஃபேக்சரிங் பேஸாக அவங்களுக்காக பண்ணி கொடுத்தது சீரம் இன்ஸ்டியூட். ஏன்னா அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட கருவிகள் இயந்திரங்கள் எல்லாம் இருந்ததுனால அவங்க கொடுத்த ஃபார்முலாவை அப்படியே பயன்படுத்தி இவங்க ரசவாதமாக பண்ணுறாங்க, அவங்க கொடுத்தது அப்படியே பயன்படுத்தி அதை வந்து உற்பத்தி செஞ்சாங்க. நம்பர் 1. நம்பர் 2, எந்த ஒரு சின்ன இப்போ ஒருத்தரை நிப்பாட்டி வச்சு குரோசின் டோலோ 650 இதுக்கு வந்து சைடு எஃபெக்ட் இருக்கானா அவன் வந்து கோர்ட்டில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 20 குரோசின் 30 குரோசின் சாப்பிட்டா லிவர் ஃபெயிலியரில் இறந்து போக முடியும். அதனால் அக்கார்டிங் டு இந்த ஹிப்போக்ராட்டிக் ஓத் படி பார்த்தா எந்த ஒரு கெமிக்கலுக்கும் ஒரு ரசாயன பொருட்களுக்கும் ஒரு பக்க விளைவு இருக்கும். அந்த உற்பத்தியாளர் வந்து பக்க விளைவே இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்பர் 3. நம்பர் 4, மக்கள்கிட்ட எல்லாம் நான் சொல்லணும்னா, அந்த சிச்சுவேஷனில் லட்சக்கணக்கான மக்கள் 45 லட்சம் பேர் உலகம் எங்கும் கோவிடால் இறந்தாங்க. 45 லட்சம் பேர். ஒரு வேக்சினை தயாரிக்கணும்னா, தடுப்பூசி தயாரிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் பெரிய அட்டாக் ஆஃப் ஃப்ளூ வந்து 1918 வந்துச்சு, 1918-19. அந்த ஃப்ளூவுக்கு ஒரு வேக்சின் தயாரிக்கிறதுக்கு 95 வருடங்கள் ஆச்சு. 2007-2008 தான் அதுக்கு ப்ராப்பரான ஒரு வேக்சின் வந்துச்சு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த கோவிட் பண்ணும்போது அதே மாதிரி நம்ம இங்கே 95 வருடங்களில் நாங்கள் சரிப்படுத்துவோம்னு சொன்னால் அதுக்குள்ளே ஆளே இருக்க மாட்டாங்க சார். ஆனால் இப்போ ஒரு 174 கோடி பேருக்கு இந்த கோவிஷீல்டு வேக்சின் இந்தியாவில் மட்டும் போடப்பட்டிருக்கு. லார்ஜஸ்ட் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் இந்தியாவில் தான் நடந்தது. இப்படி 174 கோடி பேருக்கு போட்டிருக்காங்க. இது 100 கோடி பேர் மேலே போட்டிருப்பாங்களே சார், அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாருக்குமே வந்ததுன்னா எப்படி? அது குட் கொஸ்டின். ஸோ அந்த தருணத்தில் இப்போ நம்ம ஆளுநர் இப்போ ஆளுமை பார்க்குறாங்க, டப்புன்னு ஈக்கள் போல் இறந்துட்டு இருக்கும்பொழுது மாயும் அந்த நேரத்தில் எனி போர்ட் ஃபார் அ ஸ்டாம்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு டெஸ்பரேட் வேர்ல்டு வைட் பேண்டமிக் உலகமே பார்க்காத அளவுக்கு 100 வருஷத்துக்கு அப்புறம் வந்துச்சு. அந்த சுச்சுவேஷனில் எந்த வேக்சின் யூஸ் பண்ண முடிஞ்சதோ அதை யூஸ் பண்ணாங்க. அது எமர்ஜென்சிக்கு கட்டாயமாக அவங்க பண்ணது சரி. இந்தியா மட்டும் இல்லை, மத்திய அரசு சரியாக கையாளாக விட்டுட்டாங்களோ? இல்லை பிகாஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபைசர் வேக்சின் அதுக்கும் பயங்கர சைடு எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு. ஃபைசர் தான் பெரிய இது, அது பெரிய சைடு எஃபெக்ட். அதாவது ஃபைசருக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கு. கோவிஷீல்டுங்கிறது ஆஸ்ட்ராசெனகால அந்த ஃபார்முலா கொடுத்து இங்கே சீரம் இன்ஸ்டியூட் பூனபாலால செஞ்சது. 3வது எடுத்துக்கங்க, நம்பர் 1 பாரத் பயோடெக் வேக்சின். ஏன் நம்ம கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணி தான் அந்த பாரத் பயோடெக் வேக்சின் பண்ணோம். அந்த பாரத் பயோடெக் வேக்சின் வந்து கோவேக்சின். அதுக்கு வந்து உலகத்திலேயே இருக்கிற அத்தனை தடுப்பூசிகள்லையும்
ரொம்ப கம்மியான பக்க விளைவு உள்ளது வந்து கோவேக்சின் தான். ஸோ நீங்கள் சொன்னது ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கா. 100 கோடி இந்தியன்ஸ்க்கு வந்து வெறும் கோவிஷீல்டு கொடுத்தாங்க இல்லை, 100 கோடி இந்தியன்ஸ்க்கு கோவேக்சின் அல்லது கோவிஷீல்டு. ஸோ கோவேக்சின் கொடுத்தவங்களுக்கெல்லாம் மச் லெஸ் சைடு எஃபெக்ட். கோவிஷீல்டு கொடுத்தவங்களுக்கு ஒருவேளை சைடு எஃபெக்ட் வரலாம். ஆனால் மக்கள் எல்லாருக்கும் தெரியணும். உடனே போய் செக் பண்ணி ஐயோ நான் கோவேக்சின் போட்டேன், ஐயோ நான் கோவிஷீல்டு போட்டேன், யாரும் டென்ஷன் ஆக தேவையில்லை. இப்போ லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு என்னன்னா மருத்துவத்தில், உங்களுக்கு வெறும் கோவிட் வந்துட்டு போயிருந்திருந்தா நீங்கள் வேக்சினே போடல, கோவிட் மட்டும் வந்துட்டு போயிருக்கு, இது மாதிரி ஹார்ட் அட்டாக்கோ அல்லது ஒரு பக்கவாதமோ வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏனென்றால் கோவிட் உங்களுக்கு வந்துட்டு போச்சுன்னா சில ஆன்டிபாடிஸ் உங்கள் உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த உடம்புலேயே உற்பத்தி ஆகிற இந்த ஆன்டிபாடிஸ் வைரஸ்க்கு எதிர்க்க, கிருமிக்கு எதிர்க்க தயாராகிற இந்த ஆன்டிபாடிஸ் உங்கள் உடம்பு பண்ணுறது பிரெயினுக்கு போகிற ரத்த குழாய்களுக்கும் ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய்களையும் போய் அட்டாக் பண்ணும். சரி, உங்களுக்கு கோவிட் வரல, அதுக்கு பதிலாக கோவிட் வேக்சின் கொடுத்தாங்க. இந்த வேக்சின்லாம் என்ன, அதே கிருமியை வந்து கொஞ்சம் இன்ஆக்டிவேட் பண்ணி அது கொடுக்கறது தான். ஸோ வேக்சின் எடுத்தாலும் சரி அல்லது கோவிட் வந்துட்டு போனாலும் சரி, எப்படி இருந்தாலும் பிரச்சனைங்கிறது மக்கள் எல்லோருக்கும் தெரியணும். பேசு தமிழா பேசல தயவு செய்து இதை நீங்க கட்டிங் மாதிரி பண்ணி எல்லாருக்கும் அனுப்புங்க. சரி சரி. இப்போ அதுக்கு ப்ரிகாஷனரி மெஷர், ஆனா கோவிட் வந்துருந்தா சாவறதுக்கு சான்ஸ் அப்படி டமால்ல போறது ஜாஸ்தி. ஸோ அதுக்கு ப்ரிகாஷனரி மெஷருங்கிறது இப்போ பல இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் மாதிரி மருத்துவ கவுன்சில் எல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை வேக்சினேஷன் அல்லது கோவிட் வந்தது, இது வரைக்கும் ஃபைனல் கைட்லைன்ஸ் வரல. இந்த ஆன்டி கோஆகுலன்ட்ஸ் இருக்கு, 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த ஆஸ்பிரின் போன்ற ரத்தம் உறையாம இருக்கிறதுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளை மாத்திரைகளை எல்லோருமே போடுறது நல்லது. உடனே நம்ம மக்கள் அதை யார் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு பார்ப்பாங்க, நீங்க யார்கிட்ட வேணா வாங்கிக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக above 50 வேக்சினேஷன் பண்ணிடுச்சா, ஆஸ்பிரின், பேபி ஆஸ்பிரின் தலைவலிக்கு 300-400 மில்லிகிராம் போட்டு போகும் துர்கா, 75 மில்லிகிராம். ஒரு குழந்தைக்கு தலைவலினா என்ன கொடுப்போம், அவ்வளோதான். அது நம்ம போட்டாலே ரத்தத்தில் இந்த உரை அணுக்கள் இருக்குல்ல, பிளேட்லெட்ஸ், அது வந்து பெருசாக இயங்காதபடி அமுக்கி வைக்கும். அதனால ப்ளீடிங், அந்த கிளாட்டிங் சான்சஸ் கம்மியாகும். அதனால வருங்காலத்தில் ஒரு ஸ்ட்ரோக்கோ பக்கவாதமோ அல்லது மாரடைப்போ வராமல் தடுக்கலாம். கைட்லைன்ஸ் ஆர் ஜஸ்ட் இவால்விங். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம மத்திய அரசு மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கே இருந்தாலும் எல்லாரும் எடுத்த முடிவு சரிதான். அதில் வந்து சில பக்க விளைவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த பக்க விளைவுகளுக்கு ஏற்றா போல நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, இது அரசியல் பண்ணிட்டு. சார், ஆனால் பல எதிர்கட்சிகள் தான் இது பாஜகவுடைய கையலாகாத தனம், அவங்கள நம்பினது ரொம்ப மோசம், கோவிட்ல வந்து இந்தியா தான் சிறப்பாக செயல்படுதுன்னு அவங்க வெளியே சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு எதிராக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க காங்கிரஸை பொறுத்தவங்கலாம். காங்கிரஸ் வந்து இரிட்டேஷன் ஆகுது. எப்பேற்பட்ட வகையில் வந்து பாஜக மத்திய அரசு ஹேண்டில் பண்ணாங்க. ஏன் நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் கூட நல்லா ஹேண்டில் பண்ணாங்க, இந்தியாவில் அவ்வளவு நல்லா ஹேண்டில் பண்ணாங்க பாஜக. சும்மா காங்கிரஸ் சும்மா அப்படி சொல்கிறாங்க. இதே ஃபைசர், எந்த ஃபைசர் ரொம்ப பக்க விளைவு இருக்குதோ அந்த ஃபைசருக்கு நாங்கள் இப்போ கேட்டோம். நான் இப்போ துபாயிலேருந்து இங்கேருந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்தியா மத்திய அரசு, இவ்வளவு ஆகும் காசு பயங்கரமாக கேட்டோம். அதுக்கப்புறம் நாம் கோவேக்சின் கோவிஷீல்டு இங்கே வந்து உற்பத்தி செஞ்சு ஃப்ரீயாக, நான் ஓசின்னு சொல்ல மாட்டேன், அப்புறம் அந்த அமைச்சர் சொன்ன மாதிரி ஆகிடும், ஓசியில் வந்தீங்களா பஸ்ஸில், ஃப்ரீயாகவே இலவசமாக எவ்வளவு 54 58 நாடுகளுக்கும் நாம் வந்து ஏற்றுமதி செஞ்சோம். ஸோ எல்லாமே ஒவ்வொரு சுச்சுவேஷனில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றா போல எது பண்ணுமோ, மருத்துவ ரீதியில் பார்த்தாலும் விஞ்ஞான ரீதியில் பார்த்தாலும் அல்லது சமூக சேவைங்கிற ரீதி பார்த்தாலும் அது சரி. காங்கிரஸ் வந்து மக்கள்கிட்ட எல்லாம் கிளியராக சொல்கிறேன், காங்கிரஸ் எதிர்கட்சிகள் சும்மா இதை கையெடுத்து இதை அரசியல் ஆக்குறாங்க. இந்த போலியெல்லாம் யாரும் நம்பாதீங்க. சார், இது குறித்து இன்னும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வாய் திறக்கல, ஹெல்த் மினிஸ்டர், ஹெல்த் செக்ரட்டரி அதை பத்தி பேசவே இல்லையா சார்? அவங்க ஓடிட்டு இருக்காங்க. அவர் ஸ்டைல் அப்படிதான், நீ யார் வேணா கத்திக்கோ, நான் பாத்துக்கிறேன், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி கரெக்டான டேட்டா. எவ்வளவு மக்கள் பாதிப்படைஞ்சாலும் இதை பத்தி பேச மாட்டாரா? இல்ல, மக்கள் அப்ப பெருசா பாதிப்பு. உலகம் எங்க பாருங்க, யூஎஸ்ல வந்து அவ்வளவு பேருக்கு ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஹார்ட் அட்டாக்ஸ் வருது, யூரோப்ல வருது, இங்கிலாந்துல வருது. இட்ஸ் a worldwide phenomenon, it's happening everywhere. நம்ம நாட்டில் நடக்குது. இது வந்து கோவிட் வந்து போனாலும் சரி. அப்போ யூஎஸ்ல தான் ரொம்ப கம்மியாக தடுப்பூசி போட்டது அங்கே, ஆனால் கோவிட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. கோவிட் வந்துட்டு எவனாலும் பிழைச்சானோ அதை நிறைய பேருக்கு இப்போ வந்து ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் வந்துட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஸோ அதெல்லாம் நம்ம மக்கள் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா எது நியாயமோ, யூட்டிலிட்டேரியன் பிரின்சிபல் இருக்கு, ஒரு ஃபிலாசபி தத்துவம். அதாவது அதிகமான மக்களுக்கு அதிகமான நன்மை. அந்த சுச்சுவேஷனில் வேக்சின் தான். நாளைக்கு இன்னொரு பேண்டமிக் வந்து ஒரு வேக்சினாக இருந்துச்சுனாலும் நாம் பண்ணி தான் ஆகணும்.
அதுதான் யூட்டிலிட்டேரியன் வேல்யூ. சார் இப்போ ஆஸ்ட்ராசெனக்கா இருக்காங்களே, அவங்க இந்தியாவுடைய டைப் வச்ச சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாட்ட இருந்து ஒரு 50 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட் மூலியமா பாஜக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறாங்க. ஆமாங்க. இப்போ நீங்கள் ஆஸ்ட்ராசெனக்கா வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனம். அவங்க வந்து இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறதுக்கு அந்த மெஷின்ஸ்லாம் இருக்கிற சீரம் இன்ஸ்டியூட்டில் வந்து பண்ணுறாங்க. அதனால அவங்க வந்து அப்போ 55-70 நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. ஏற்றுமதி பண்ணுறாங்க, அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. அந்த ப்ராஃபிட்டில் இப்போ சிஎஸ்ஆர் நம்ம 2% சொல்கிறோமா, அது போல் யார் அவங்களுக்கு வழிவகுத்து உதவுனாங்களோ, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் சென்னையில் போய் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லையும் டெஸ்க்கு கடையில் இங்கே கூட 5000, அங்கே கூட 8000, 9000 வாங்குறான். இவங்க வந்து அஃபிஷியலாக எங்கள் ப்ராஃபிட்டில் வந்து ஒரு பகுதியை வந்து எங்களுக்கு வழிவகுத்த இந்த மத்திய அரசுக்கு நாங்கள் அஃபிஷியலாக கொடுக்குறாங்க. ஏன் நம்ம இல்லை மத்திய அரசு கொடுக்கலையே சார், பாஜக தான் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு வந்து பாஜக தான், அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜக தான் மத்திய அரசு. காங்கிரஸ் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எலக்டோரல் பாண்டுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, அதனால பிஜேபி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இது வந்து காங்கிரஸோட குற்றச்சாட்டு எப்போ சரியா இருக்கும்னா, ஒருவேளை வேக்சினுக்கு பதிலாக வெறும் தண்ணி கொடுத்துட்டு இவங்க செக் பண்ணாமல் சரி பரவாயில்ல படிக்கும், அப்போ வந்து இவங்க குற்றச்சாட்டு சரியா இருக்கும். அவங்க வந்து எந்த தடுப்பு ஊசி கொடுக்கணுமோ அது கரெக்டாக கொடுத்துட்டாங்க, எப்படி டெலிவர் ஆகணுமோ அது கொடுத்தாங்க. கோவிட் அப்பேற்பட்ட ஒரு பெருந்தொற்றுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெத்ஸ் வந்து அவ்வளோ கம்மியாக, மரணங்கள் இந்தியாவில் அவ்வளோ கம்மி கம்பேர்ட் டு 100 years ago, கம்பேர்ட் டு அமெரிக்கா. அது எல்லாமே என்ன காரணம்? இந்த தடுப்பூசி. அவன் வந்து சம்பாதிக்கிறான், அவன் சம்பாதிப்பில் ஒரு பகுதியை வந்து இது வழிவகுத்த பாஜக கொடுக்குறான். அது வந்து அஃபிஷியலாக ஒன்று கொடுக்குறது தானேங்க. ஒருவேளை மக்கள் வேக்சினே போடாமல் இருந்திருந்தா தப்பிச்சிருக்க வாய்ப்பு உண்டு தானே சார்? இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் இல்லையா? ஒரு மருத்துவர்கிட்ட சொல்லு, அவன் என்ன திரும்ப சொல்லு, ஒரே ஒரு லைன்ல, அப்பா நீங்களாம் உயிரோடு இருக்கிறதுனால தான் இந்த பக்க விளைவாது வருது. நீங்க இதுவே 1918-19 இதே இந்தியா இதே மாதிரி ஒன்று வைரஸ் வரும்போது 18 மில்லியன் பீப்புள் இறந்தாங்க நார்த் இந்தியாலேயே. சவுத் இந்தியாவில் கணக்கே இல்லை. ஆனால் நார்த் 18 மில்லியன் 1.25 கோடி. இந்தியாவுடைய ஜனத்தொகையே கம்மியாயிடுச்சு. இந்த முறை பண்ணியிருந்தா 3-4 கோடிக்கு போயிருக்கும். இந்தியாவோட நம்ம அமெரிக்காவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும் 300 மில்லியன் 30 கோடி, நம்ம வந்து 147 கோடி. அப்படின்னா அமெரிக்காவுக்கு 5 மடங்கு வந்திருக்கணும். அமெரிக்காலே இறந்தவங்க வந்து 15 லட்சம். ஸோ நமக்கு இல்லை வந்து அப்படி பார்த்தீங்கன்னா 75-80 லட்சம் இறந்துருக்கணும். ஆனால் வெரி ஃபியூ லேக்ஸ் தான். இல்லை ஒருவேளை டேட்டாஸ் கம்மியாக கொடுத்தாங்களோ கவர்மெண்ட்டு? நம்ம பார்த்த வரைக்கும் அப்படி பார்த்தா பல தமிழ்நாடோட டேட்டா எடுத்துங்க, அது பாஜக கவர்மெண்ட் இல்லையா, டிஎம்கே கவர்மெண்ட் தான். அப்படி பார்த்தா உலகத்தில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட்ஸும் அதான் என்ன சொல்லுவாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், யூ ஹாவ் டு ஒர்க் வித் சம்திங். இது நம்ம அப்பாவா நம்ம அம்மாவான்னு நம்ம நம்பி தான் ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு குழந்தையும் நீங்கள் அப்பாவா எங்கள் அம்மாவா நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் எப்படி. ஸோ பேஸ்ட் ஆன் அவைலபிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1.5 லட்சம் பேர் இருந்தாங்க அமெரிக்காவில். நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்க, 50,000 60,000. இது வந்து 75 லட்சமாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அப்போ வந்து இது பக்க விளைவு வந்து வருக்குமா இல்லையா யாராலையும் சொல்ல முடியாது. எவனுக்கெல்லாம் கோவிட் வந்திருக்குமோ எல்லாருக்கும் வந்திருக்கும். அவனுக்கு திருப்பியும் அந்த கோவிட் வந்ததுனால ஆன்டிபாடி வந்து திருப்பியும் அவனுக்கு மாரடைப்பு வந்திருக்கும். ஸோ இறப்பும் ரிமெம்பர் பப்ளிக் தெரியணும், மரண எண்ணிக்கையும் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாரடைப்பு பக்கவாத எண்ணிக்கை கம்மியாக இருந்திருக்காது. ஸோ அட்லீஸ்ட் நம்மளுக்கு மரண எண்ணிக்கை கம்மியாச்சுன்னு சொல்லி அந்த பெருந்தொற்றில் வரும்போது அந்த சுச்சுவேஷனில் அதுதான் இப்போ விவேக் ரொம்ப அழகாக அந்த மறைந்த காலம் சென்ற விவேக் வந்து அவர் போட்டு பாருங்க, நான் எல்லாரும் தடுப்பூசி போட்டுங்கன்னு சொல்லி இறந்துட்டார். எல்லாரும் பத்தியா விவேக் போயிட்டு எல்லாரும் போய்டணும். வெரி அன்ஃபார்ச்சுனேட் திங், லைஃப்பில் சம்திங்ஸ் ஹேப்பன் லைக் திஸ். பட் நானே என்ன போட சொன்னேன்னா அடுத்த வாட்டி இது வந்துச்சுன்னா நான் விவேக் மாதிரி நானும் வந்து எல்லாரும் போட்டுக்கோன்னு சொல்லி போட்டுப்பேன். என்ன ஆனாலும் தெர் இஸ் ஒரு ஸ்மால் ப்ரப்போர்ஷன், யாருக்கு வேணா என்ன வேணா ஆகலாம். ஓகே சார், இப்போ சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு சாதாரண மக்கள்? முடியாது, அது வந்தால் தான் தெரியுமா சார்? அதாவது இப்போ ஒரு கையோ காலோ கொஞ்சம் மறுத்து போச்சுன்னா, ஒரு நெஞ்சு வலி அல்லது ஒரு மாதிரி அப்பப்போ கொஞ்சம் நெஞ்சு வலி வலிக்குது, நீங்கள் படிக்கட்டேன்னா போல எனக்கு 40 வயசு தானே ஆச்சு, எனக்கே நெஞ்சு வலி வருது அப்படின்னு நினைக்காம தயவு செய்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற மருத்துவர்கிட்ட போய் ஒரு இசிஜி எடுத்து செக் பண்ணிங்கன்னா ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சிடும். அதே போல் கொஞ்சம் ஏர்லி அந்த நம்னஸ், அதாவது கையோ காலோ கொஞ்சம் மறுத்து போகிற மாதிரி ஆகுது, அந்த ஸ்ட்ரோக் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பயே ஓடணும். அப்பயே ஓடி போய் இந்த காலத்தில் இப்போ ஆன்ஜியோ பண்ணி பார்த்தா எந்த பிளட் வெசல் பிளாக்காக இருக்குன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் பண்ணால் அதை உடனே கிளாட்டை டிசால்வ் பண்ணி சரிப்படுத்தலாம். ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஃபுல் பாடி செக்கப்போட சம்மந்தப்பட்ட அந்த உறுப்பை நீங்கள் செக் பண்ணால் அது எல்லாருக்குமே நான் சொன்னேன், இப்போ above 40 once in 2 years ஒரு நீங்கள் ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறது நல்லது. above 50 once a year
ஓகே. எவ்வளோ கேன்சர் வளர்ந்துகிட்டு இருக்கு நமக்கு தெரியாமல், எவ்வளோ கிருமிகள் வந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன ஒரு செக்அப் பண்ணா, அது உலகத்திலேயே நான் 16 நாடுகளில் நான் ஒர்க் பண்ணுற ஆளு. உலகத்திலேயே இந்தியா போல லோ காஸ்ட்டுக்கு ஃபுல் பாடி செக்அப்லாம் பண்ணவே முடியாது. சார் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஆப்ரேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஹேர் இம்ப்ளான்டேஷன் பண்ணுறவங்கலாம் சில டெத்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது சார். இதே எதனால? ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாரும் கேர்ஃபுல்லாக கேளுங்க. கொரோனா வந்து 4.5 மில்லியன் பீப்புள், அதாவது 45 லட்சம் பேர் செத்தாங்க. கொரோனா 45 லட்சம் பேர் சாப்பிட்ற அதே டைமில் வெறும் குண்டா இருக்கிறதுனால, பிபி ஹையாக இருக்கிறதுனால, சர்க்கரை அதிகமாக இருக்கிறதுனால 8 கோடி பேர் செத்தாங்க. எவ்வளோ? 8 கோடி. நான் சொல்லல, எல்லாரும் கூகுள் பண்ணி பாருங்க. எவ்ரி இயர், இது பேர் NCD, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஆல ஒவ்வொரு வருடமும் 39 மில்லியன் பீப்புள், தட் இஸ் 39 மில்லியன் பீப்புள், தட் இஸ் 3.9 கோடி பேர் ஒவ்வொரு வருடமும் செத்துட்டு இருக்காங்க. 2.5 வருஷம் கொரோனா இந்த டைம்ல 80 மில்லியன், அதாவது ஏறக்குறைய 8 கோடி பேர் இறந்துருக்காங்க. 8 கோடி எங்க? 4.5 லட்சம், 45 லட்சம் எங்க? நினைச்சு பாருங்க. நோ, கம் பேக் டு த பாயிண்ட். ஏன் சாகுறாங்க? இதே ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கால தான் சாகுறாங்க. இப்போ இந்த வேக்சினால வரும்னு சொல்றாங்க. ஆனால் பொட்டுன்னு போகிறது எதனால? டயபெட்டிஸ், பிபி, குண்டா இருக்கிறதுனால. இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 39 மில்லியன் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டில் ஏறக்குறைய 19 மில்லியன் ஆர் இன் இந்தியா. 1 கோடி, நியர்லி 2 கோடி பேர் இதனால இறந்துட்டு இருக்காங்க. ஆனால் சார் ஆப்ரேஷன் பண்ணி இறந்து போயிட்டார் சார். ஆமாம், ஆப்ரேஷன் எவ்வளோ இறந்து போகிறாங்க? 18 பேர் இறந்து போகிறாங்க ஒவ்வொரு வருஷமும். ஆனால் இந்த நியூஸ் பேப்பர்ஸு, டிவி, மீடியா இறந்து போயிட்டான். எந்தெந்த ஆளை நம்மளால் காப்பாற்ற முடியுமோ, அவன் சக்கரை வியாதி சரிப்படுத்த முடியுமோ, அவன் உடல் பருமனை சரிப்படுத்த முடியுமோ, பிபியை சரிப்படுத்த முடியுமோ, ஆன் ஆவரேஜ் 15 வருஷங்கள் அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். 55-60 வயசு பொட்டுன்னு சாக வேண்டிய ஆளுக்கு 72-75 வரைக்கும் இழுத்துட்டு போகலாம். ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? சார் நான் இந்த பேப்பரில் படித்தேன் சார், எவனோ இறந்து போயிட்டானா நான் போட்டுக்க மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். அவன் சும்மா இருந்துட்டு அவன் வந்து சார் அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் பண்றதுனால அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அவங்க இறக்குறது இல்லையா? இல்லை, யூஆர் கரெக்ட், வருது. அது ஒரு சின்ன 18 பீப்புள் டைட் லாஸ்ட் இயர் இன் இந்தியா. வேற நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 640 பேர் இறந்தாங்க. 640, நம்மளுது 18. 40% பைரியாட்ரிக் சர்ஜரியுடைய டெத் ரேட் என்னன்னா இந்தியாவில் வந்து 0.16%. அதாவது 1000ல் வந்து 1.6. 10,000 பேர் அதில் பண்ணாங்கன்னா அதில் வந்து 16 பேர் இறந்து போகணும். 10,000. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 2.6. 10,000 பேர் அங்கே பண்ணாங்க, 260 பேர் அங்கே இறந்து போகும். அவ்வளோ கேர்ஃபுல்லாக பயந்து இந்தியாவில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேஸ் எடுங்க, நான் வந்து சம்மந்தப்பட்ட அந்த டாக்டர் கிட்ட கூட பேசினேன். அவர் வந்து நல்ல டாக்டர், ட்ரெயின்டு டாக்டர். உடனே எல்லாரும் டாக்டர் போலீஸ் புகார் இது பண்ணுறாங்க. இதே இடத்துல இதே டாக்டர் 10 கேஸுக்கு மேலே பண்ணியிருக்காரு கடந்த 1.5 வருஷத்தில். அதே ஹாஸ்பிட்டலில், அந்த ஜெயின் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இதே டாக்டர். அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த குண்டா இருக்கிறவங்களுக்கு சரசமே அந்த போதிய அளவுக்கு அந்த ப்ரீதிங் எல்லாம் சரியாக இல்லாததுனால ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே பேஷண்ட் இறந்து போனது. ஒரு சின்ன வயசு ஆள் இறந்து போனது எங்களுக்கு ரொம்ப வலியை கொடுக்குது. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் இதை வந்து ஹைலைட் பண்ணி எல்லாரும் இந்த பைரியாட்ரிக் சர்ஜரியே பண்ணிக்காதீங்கப்பா, ஐயோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டே பண்ணிக்காதீங்கப்பான்னு சொல்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு 5000-6000 பேர் இந்த மைனர் ஆப்ரேஷன்ஸ், சுன்னத் போன்ற விஷயங்கள் பண்ணும்போது கூட இறந்து போகிறாங்க. அப்படின்னா யாருமே எந்த ஆப்ரேஷனும் பண்ணக்கூடாது. அமெரிக்காவில் ஒவ்வொரு வருஷமும் 130,000 பேர் டைரக்டாக சர்ஜிக்கல் எரர்ஸால இறந்து போகிறாங்க. அப்பேற்பட்ட அண்ணானப்பட்ட அமெரிக்காவில் ஏன் ஸ்ரீதேவியோடைய அம்மா இங்கேருந்து போகிறாங்க? ஸ்ரீதேவியோடைய அவங்க ஃபேமிலி கிட்ட நான் பேசினேன், ஆக்டர் ஸ்ரீதேவி கிட்ட. ஒரு பக்கம் அவங்களுக்கு பிரெயின் டியூமர் இருந்துச்சு. அந்த இன்னொரு ஏஷியன் லேடி இருந்தாங்க, அந்த ஜீன்ஸ் படத்தில் காட்டுற மாதிரி. இன்னும் தப்பான சைடில் ஃபுல்லாக நோண்டி முடிச்சுட்டு அப்புறம் ஹே இந்த சைடு பான்னு சொல்லி அப்புறம் இந்த பக்கமும் நோண்டிட்டாங்க. அப்புறம் 2 பக்கம் அவங்களுக்கு பிரெயினே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க பாவம் வெஜிடபிளாக இருந்துட்டு ரொம்ப ஃபேமிலி ஸ்ட்ரகிள் ஸோ மச். எரர்ஸ் ஹேப்பன் எவ்ரிவேர். அந்த எரரால் என்ன பப்ளிக்கு தெரியணும்னா, பேச தமிழா பார்க்குற அத்தனை நேயர்களுக்கும் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், 39 மில்லியன் பீப்புள் டைங். அதில் வந்து 19 மில்லியன் பீப்புள் இன் இந்தியா டைங் பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி, சுகர் அண்ட் பிபி. 19 மில்லியன், ஆல்மோஸ்ட் 2 கோடி. 18 பேர் பைரியாட்ரிக் சர்ஜரியால் செத்து போகிறாங்க. நீங்கள் அந்த 19 மில்லியன் 2 கோடி பற்றி யாராவது பேசுகிறீங்களா? 2 கோடி அதை பற்றி யாரும் பேசுறது இல்லை. ஐயோ சர்ஜரி பண்ணி குண்டா இருக்கு பண்ணிக்காத. என்னுடைய பர்சனல் அனுபவத்தில்
பர்சனல் அட்லீஸ்ட் ஒரு 30-40 விஐபிஸ், காலேஜ் ஓனர்ஸு, சின்னம்மா அவங்களுடைய ஒரு ரிலேஷன், இவங்க எல்லாருக்கும் சக்கரை வியாதி, குண்டா இருந்தாங்க, பிபி இருந்துச்சு, திருப்பி படித்து சொன்னேன் பண்ணிக்கங்க. இல்லை சார் அதெல்லாம் டேஞ்சரஸ் ஆமே. எல்லாருமே குவாய்ட்டாக தூக்கத்திலே போயிட்டாங்க. 45, 48, 50. யாராவது பேப்பரில் போடுறாங்களா 45, 48 வயசு இது ஆப்ரேஷன் பண்ணாதனால இறந்துட்டாங்க பண்ணால் யாரும் போட மாட்டாங்க. சி பீப்புள் மஸ்ட் நோ எவ்வளோ பிரெயின் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி 45, 48 அவர் இறந்துட்டார் சொல்லி எல்லாருக்கும் அறிக்கை விட்டுருவாங்க. வாழ வேண்டிய ஆள் எவ்வளவு பேர் காலேஜ் ஓனர்ஸு, பிக் பீப்புள், பிஸ்னஸ்மேன் இறந்துட்டாங்க. வாழ வேண்டிய லட்சக்கணக்கான ஆட்கள். ஆமா இந்த ஆப்ரேஷன் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு, இந்த 18 பேரை மட்டும் ஹைலைட் பண்ணி ஐயோ பண்ணாதீங்கன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக கூட 2-3 நாளுக்கு கூட வேற ஒரு விஷயத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணி இது நீங்கள் பண்ணீங்க, குண்டா இருக்கீங்க, சக்கரை இருக்கு, பிபி இருக்கு, இல்லைன்னா ஐயோ இல்லை அது டேஞ்சரஸ், நீங்கள் இது மட்டும் பண்ண டேஞ்சரஸ்ங்கிற ஒரு தலை. சார் இப்போ நீங்கள் இந்த 18 பேர் இறந்தாங்கன்னு சொன்னீங்களா? ஆமா. அவங்க வந்து டாக்டரோட எரர்னால இறக்கலையா? இல்லைங்க, டாக்டரோட எரர் வந்து ஆல்மோஸ்ட் குட் பாயிண்ட். நேராக நம்ம ஊரில் வந்து ஓகே, ஆனால் நம்ம வந்து எசக்கியம்மன் போய் கும்பிட்டு வந்தோம், அவங்க தான் காப்பாற்றினாங்க. சரியாகலைன்னா டாக்டர் ஏன் அந்த எசக்கியம்மனை போய் கேட்கலாமே. நானும் ஒரு ஆத்திகன் தான். பட் அந்த பிலீஃப் ஒரு இந்த சிஸ்டம் இப்போ இந்த பையனை பொறுத்த வரைக்கும் நான் டீட்டெயிலாக டாக்டர்கிட்ட பேசினேன், சம்மந்தப்பட்ட நிறைய பேர்கிட்ட பேசினேன். தேவையில்லாமல் அவ்வளவு டென்ஷன் போடுறாங்க. ஒரு உன்னி கிருஷ்ணன், அனூப் கிருஷ்ணன் ஒரு டாக்டர் இருந்தார் கேரளாவில், இதே மாதிரி தான் இன்னொரு ஆப்ரேஷன் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு பண்ணி அந்த 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 குழந்தை இறந்து போய் அந்த டெட் பாடியை கொண்டு வந்து வீட்டு பின்னால் வச்சு அவங்க பசங்க எல்லாம் அவமானப்பட்டு படுற மாதிரி சரி. கடைசியில் சச் எ பிரில்லியன்ட் டாக்டர் ஐ ஆம் சாரின்னு எழுதிட்டு தற்கொலை பண்ணிட்டார். வேற எந்த ஊர்லேயும் இவ்வளவு டாக்டர்ஸ் தற்கொலை பண்ணுறதுல, வேற எந்த ஊர்லேயும் வேற எந்த நாடுலேயும் இவ்வளவு டாக்டர்ஸ் தற்கொலை பண்றதுல, டாக்டர்ஸ் இந்த அளவுக்கு அடிக்கப்படுறதும் இல்லை. ஸோ தயவு செய்து உங்களுக்காக தான் பண்றது இது, நம்ம நாடை வந்து பெட்டர் ஆக்குறதுக்கு. ஏன் இந்த வேக்சினேஷன் வந்தால் ஹார்ட் அட்டாக் வந்தால் எல்லாருக்கும் எரியுறீங்கல்ல, அதை வந்து சரிப்படுத்த முடியும். அதுவும் இந்த காலத்தில் ஆப்ரேட் பண்ணால் பிபி போயிடும், சுகர் போயிடும், வெயிட் போயிடும், டைனி ரிஸ்க் இஸ் தேர். பட் அந்த ஓவரால் ரிஸ்க் இஸ் பெட்டருங்கிறது மக்களுக்கு தெரியணும். இவ்வளோ பெருசாக கலாட்டா பண்ணுறது ரொம்ப தப்புன்னு எல்லார்கிட்டையும் எடுத்து நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் தட் அப். ஓகே சார். சார் அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் திறந்தா கூட டெய்லி நியூஸ் கஞ்சானால இளைஞர்கள் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி டெய்லி நடக்குது சார். இதை பற்றி உங்க கருத்து என்ன? எனக்கு ரொம்ப என்ன இம்பாக்ட் ஏற்படுது இந்த ட்ரக்ஸ்னால சொசைட்டிக்கு? ஐ எம் வெரி வரிடு துர்கா. ஏன்னா இந்த புது டைப் ஆஃப் ட்ரக்ஸ், இந்த மெஃபென்ட்ரமின், இப்போ ஜாஃபர் சாதிக் வந்து மாட்டினார். அந்த அவங்க ஆளுங்க இந்த திருச்சியிலேருந்து பண்ணிட்டு இருந்தாங்க மெஃபென்ட்ரமின். இந்த மெஃபென்ட்ரமின்லாம் எப்படின்னா மியூசிக் கேட்டு, அதாவது நியூ ட்ரக்ஸ் ஆர் சிந்தட்டிக் ட்ரக்ஸ். அண்ணாமலைஜி கூட அதை பற்றி பேசியிருந்தார். சிந்தட்டிக் ட்ரக்னா நம்ம பிரெயினில் ஏறி, இது வந்து இப்போ கஞ்சா அட்லீஸ்ட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த பிளான்ட், கேனாபினால். அது இது மாதிரி சிந்தட்டிக் ட்ரக்ஸ்னா கெமிக்கல்ஸ் எடுத்து மாற்றி நம்ம பிரெயின்குள்ளே ஏறி உட்காந்து, அந்த காலத்து ட்ரக்ஸ் எப்படின்னா 3 மாதம் எடுப்பான், 4வது மாதம் ஓவர் டோஸ் செத்து போயிடுவான். இது அப்படி இல்லை. இவன் வந்து 15-20 வருஷம் இருந்து அப்போ தான் சாவான். ஆனால் அந்த 15-20 வருஷம் ஒரு மிருகம் மாதிரி இருப்பான். அவன் இது மியூசிக் மட்டும் போட்டு அவளை வேணும் இருப்பான். அப்பா அம்மா ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களால தான் மற்றவங்களுக்கு சொசைட்டிக்கு பிரச்சனை. கரெக்ட். ஓகே. அது சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க வந்து, சார் எனக்கு என்ன சார், எனக்கு ஒன்றுமே இல்லை, எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ வச்சுட்டு போயிட்டாங்க, நான் ட்ரக்ஸ் எடுத்துட்டு நான் செத்துடுறேன். அப்போ நான் சொல்லிட்டேன், நீ கல்யாணம் பண்ணிக்காத, ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்காத, சரி யாரும் மேலே டிபெண்டாக இருக்காத, உங்கள் அப்பா அம்மா இறந்து போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணு, நீ ஒரு தனி மனிதனா, ஒரு தீவா ஒரு மனிதன் தான், திட்டி தான் சொல்லுவேன். டேய் உன்னால சமுதாயத்துக்கு நல்லது பண்ண நினைக்கிறது பார்த்தா நான் என்ஜாய் பண்ணிட்டு வானம் கீழே வந்தால் என்ன அப்படி நினைக்கிறதா இருந்தால் அப்புறம் நீ கஞ்சா அடிச்சு சாப்பிடான்னு நானே திட்டுவேன். இப்படியே சொல்லுவேன், ரூமில் பூட்டிக்கோ, அப்படி பண்ணிட்டேரு, ட்ரக்ஸ் போட்டேரு, செத்து போயிடு. இட்ஸ் எ ஃப்ரீ வேர்ல்டு, டெமோக்ரஸி, ஜனநாயகங்கிறோம். தனி மனிதனுடைய இது எப்படி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் இப்போ வர்ற ட்ரக்ஸ் எப்படின்னா போக மாட்டாங்க, அப்படியே வேலை கூட பண்ணுவாங்க, அப்படியே இருப்பாங்க, சோஷியல் அனிமல்ஸ் ஆகிடுவாங்க. யாரும் எனக்கு வேண்டாம், நான் வந்து ஒரு சோஷியோபேத், எனக்கு வேண்டாம், நான் தனியாக இருக்கிறேன், தனிமையில் துங் அந்த எக்ஸ்டசி மியூசிக் மாதிரி கேட்டுட்டு அப்படியே இருந்துச்சு. ஒரு சமுதாயத்துக்கு நல்லது பண்ணாமல் அவங்களுக்கு அந்த ட்ரக் ஃபிக்ஸ் கிடைக்கலன்னா சுட்டுருவான். நானே நியூயார்க்லேருந்து நாங்கள் ஜாகிங்லாம் போகும்போது கையில் ஒரு $5 $1 வச்சுட்டு தான் ஜாகிங் போவோம். வருவாங்க, ஹே மேன் கிமினா, அவன் அவங்ககிட்ட வந்து இது மாதிரிலாம் லெக்சர்லாம் பண்ண முடியாது, காசு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அந்த காசை கொடுக்கல வச்சுக்கோங்க, அந்த ட்ரக்கோட இம்பாக்ட், கன் எடுத்தாங்க தான் கன்ஸ் டப்புன்னு சுட்டுருவான் நம்மள. அவனுக்கு அந்த நிமிடத்துக்கு அந்த காசு இல்லைன்னா
தங்கச்சியோ அக்காவையோ அம்மாவோ தள்ளி போய் மண்டை அடிச்சுட்டு உடைச்சிருவாங்க. சார் இது மேலை நாடுகள்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இது இந்தியாக்குள்ளே வந்துருச்சு. டயர் பி, டயர் 2, டயர் 3 சிட்டிஸ் இங்கேயும் வந்துருச்சு சார். அதுக்கு இம்பாக்ட் எப்படி இருக்கும்? அதிகமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமா ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கள்ளக்குறிச்சியில வந்து மிட்டாயில வச்சு அனுப்பி வைக்கிறாங்க. திருச்சி கிட்ட பிடிக்கிறாங்க. ஜாஃபர் சாதிக் எங்க போகுதுன்னா திருச்சிக்கு போகுது. இல்ல ட்ரக்ஸ் செல்லர்ஸே ஃபோக்கஸ் பண்றாங்களா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் விற்கணும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டார்கெட் பண்றாங்களா சார்? என்னன்னா துர்கா பிரசாத், ஒரு காசு உங்களுக்கு பண்ணணும்னா ஒரு 1% ஒரு 5% மெடிக்கலில் பண்ணலான்னா 10% 12% நீங்கள் ஒரு பேங்க் ரன் பண்ணலாம். கோல்டு பிஸ்னஸ் பண்ணால் 30-40% பண்ணலாம். 1000% 2000% வேணும்னா ஒரே விஷயம் தான் இந்த உலகத்தில் ட்ரக்ஸ். ஓகே, 1000% 2000% வேறு ஒன்றுமே இல்லைங்க. கிரீடு, வெறும் பேராசையான அவால வர்ற விஷயம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் பார்க்குறான், எனக்கு வந்து பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருக்குது, யாரும் எனக்கு பிடிக்க முடியாது. இது மாதிரி ட்ரக்ஸில் வந்து அவனுடைய பேராசைக்கு இவங்க எல்லாம் பண்ணுறானுங்களே, அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேன் கடந்து தான் உங்களுக்கு பிடிக்குமா? நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, பாப்லோ எஸ்கோபார் பிக்கெஸ்ட் ட்ரக் மேன், இந்த ஜாஃபர் சாதிக் வாஸ் பிகமிங் லைக் பாப்லோ எஸ்கோபார். பாப்லோ எஸ்கோபாரோட கடைசி வார்த்தை கூட அவன் பையன்கிட்ட பேசிட்டு அப்புறம் வெளில போகும்போது தான் வந்துட்டாங்க, நார்காட்டிக்ஸ் சுட்டாங்க. தப்பி தவறி எப்பாவது நீ ஒரு ட்ரக்கை டேஸ்ட் பண்ண தோலை உரிச்சு ரெண்டான மகன்கிட்ட சொல்கிறான். அதாவது அவங்க மகன்கள் யாரும் எடுக்கக்கூடாதான். இந்த கள்ளக்குறிச்சியில் மிட்டாய் வைக்கிறாங்களே, குஜராத் கிட்ட பிடிக்கிறாங்களே, பாகிஸ்தான்லேருந்து வருது பவுண்ட் ஃபார் ட்ரிச்சிங்கிறாங்களே, இவங்கெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அவங்க யாரும் மிருகங்கள் மாதிரி ஆகக்கூடாது. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களோ எங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களோ தோ பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க, இந்த நேர வீட்டில் இருக்கிற பசங்களும் அவங்கெல்லாம் ஒழிஞ்சு காலியாக போனால் பரவாயில்லை. இது வந்து பஞ்சாப்ல நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு என்ன ஆக போகுதுன்னு கேர்ஃபுல்லாக இல்லைன்னா இன்னொரு பஞ்சாப் ஆகிடும். ஓகே சார், கவர்மெண்ட் என்ன சார் பண்ணணும் இது தடுக்கிறதுக்கு? நம்பர் 1 கிராக் டவுன். அரசியல்லாம் விட்டுருங்க, அது திமுக அதிமுக யாராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் கிராக் டவுன் பண்ணணும். நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவை உள்ள அலோவ் பண்ணணும். நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் நிறைய மையங்கள் வச்சா ஷூராக பிடிச்சிருவாங்க. ஏன்னா என்சிபி மட்டும் வேறு எதுக்குமே எந்த ஒரு ஆதாயத்தையும் பார்க்காத ஒரு ஆஃபீஸர்ஸ் தான் அதில் வைப்பாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வைக்கிறாங்களே சும்மா, அது மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. என்சிபி உள்ளே வரணும், இந்த எல்லா போர்ட்ஸ் துறைமுகங்களை பிடிக்கணும். இப்போ ஷாருக் கானோட பையனும் அது பண்ணதுக்கு துறைமுகத்தில் தான் வந்துச்சு, மும்பை மூலமாக. எல்லா துறைமுகங்களும் பிளாக் பண்ணணும். கஸ்டம்ஸ் அண்ட் என்சிபி சேர்ந்து வேலை செய்யணும். இது வரைக்கும் பண்ண ஆட்களை கசக்கணும். ஒவ்வொரு ஸ்கூலில் எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்களை வந்து அலோவ் பண்ணிங்கன்னா நாங்கள் ஸ்கூலு காலேஜ் எவ்வளோ நான் 5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். நான் போய் ட்ரக்ஸை பற்றி பேசுகிறேன், இவன் பழம்டான்னு நினச்சி விட்டுருவாங்க. இப்போ அவங்க பசங்க வந்து ட்ரக் அடிக்ட் ஆச்சுன்னா, ஸோ ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் போய் தயவு செய்து இவங்களை அலோவ் பண்ணக்கூடாது. இது மாதிரி ட்ரக் ஆட்களை அலோவ் பண்ணக்கூடாது. காலேஜில் வந்து ஸ்கூல்ஸ் சிசிடிவி வைக்கணும். இந்த ட்ரக் இந்த கேண்டி ஐஸ்கிரீம்லாம் விற்கிறாங்க, அது மூலமாக தான் என்டர் ஆகுது. இது மாதிரி நம்ம தமிழ்நாடே சும்மா பத்தி எரிஞ்சுக்கிட்டு ஆன்டி ட்ரக்ஸ் போனா அப்புறம் நம்ம திமுகவா அதிமுக பாஜக நடிச்சுப்போம். ஓகே சார், இப்போ இந்த ஜாஃபர் சாதிக் கிட்ட வந்து போட்டோ எடுத்தது டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலி உள்ளவங்கலாம், உதயநிதி ஸ்டாலின் அவங்கலாம் போட்டோ எடுத்திருக்காங்க. என்சிபி இவங்களை ஏதாவது சம்மன் பண்ண வாய்ப்பு இருக்கா? அது வந்து ஃபைனல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் அவங்க வந்து நான் வந்து என்சிபி ஆஃபீஸர்ஸ் 2 பேர்கிட்ட பேசும்பொழுது அவங்க ஒரு 2 விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் வந்து அவங்களுடைய வலைதளங்கள்லேருந்து ஜாஃபர் சாதிக்குடைய ஃபோட்டோ இருந்தது உடனே அவங்க நிறைய பேர் எடுத்துட்டாங்களாம். யாரெல்லாம் எடுத்துட்டாங்களோ அவங்கள வந்து குறி வைக்கிறாங்க. அவங்கள வந்து ப்ரூஃப் ஆஃப் இன்டைரக்ட் கில்ட்ம்பாங்க. ப்ரூஃப் ஆஃப் இன்டைரக்ட் கில்ட், அதாவது பைபிளில் படிச்சிங்கனாலே ஹீ ஹூ இஸ் கில்ட்டி ஃப்ளீஸ் when not pursued. தவறு பண்ணவன் நம்ம அவங்க போய் பிடிக்கலாம் கூட அங்கேருந்து ஓடுவாங்க. அது போல் யாரெல்லாம் வைப் அவுட் பண்ணாங்களோ அது ஒன்று. 2 வேற என்னமோ ஐ திங்க் ஜாஃபர் சாதிக்கு நிறைய விஷயம் தலைவர் சொல்லியிருக்காரு போல், நான் இங்கே பண்ணேன் அங்கே பண்ணேன்னு. அதுதான் மெயின் திங். ஆக்சுவலாக அதை ட்ராக் பண்ணியிருக்காங்க, எப்படி போய் சிங்கப்பூர் துபாய்க்கு காசு போய் எப்படி வந்துச்சு, என்ன மாதிரி சினிமாக்கள்லாம் வந்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்துகிறேன், ஒரு ட்ரக் அடிக்ட் ஒரு ட்ரக் பிஸ்னஸ் பண்ணுறவன் என் ஹாஸ்பிட்டலில் காசு கொடுத்தாலும் அந்த இது பண்ணாலும் அந்த காசுக்கு நான் வந்து ஒரு அவுட் ஸ்ட்ரீம் கொடுக்குறேன்ல, அப்போ வந்து எனக்கு வைக்கேரியஸ் லைபிலிட்டி. ஏன் நீ எங்கேருந்து அந்த காசு வருதுல டியூ டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. நீ பார்க்கணும்ல, பார்த்து சோர்ஸ் என்ன, அந்த ஃபண்ட்ஸ் இது கேஒய்சிம்பாங்க, நோ யுவர் கஸ்டமர், யார் உனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறா பார்க்கணும். ஸோ அதுக்கே எனக்கு பிரச்சனை வரலாம். ஸோ அந்த மாதிரி அது ஒரு சினிமாவுக்கு வந்துச்சுன்னா அந்த சினிமா வந்து நம்ம முதலமைச்சர் குடும்பத்தில் யாரோ இருந்தாங்கன்னா அதில் கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் ஃபைனல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது. அப்படி நடந்தால் கூட தயவுசெய்து நான் முதலமைச்சருக்கு வைக்கிற கோரிக்கை, ஜாஃபர் சாதிக் கூட வெறும் பார்ட்டியை விட்டு அனுப்புறதுக்கு மட்டும் இல்லாமல் அவனை ஒரு உதாரணமாக பயன்படுத்தி NDPS ஆக்ட் 1983 படி
20 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம். அந்த 20 வருஷம் ஒரே ஒரு ட்ரக் டீலர் கூட உள்ள இருந்தாங்கன்னா அப்ப தமிழ்நாட்டுல எங்கேயும் நம்ம மாட்டினா 20 வருஷம் உள்ள ஓகே போய் சார். ஆனா திமுகவினர் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா குஜராத் தான் இன்னைக்கு ட்ரக் கேபிட்டலா இருக்கு இந்தியாவிலேயே, பிஜேபி ஆட்சி தான் அங்க நடக்குது அப்படிங்கிறாங்க. அது எப்படி தெரியுமா? நானும் அதை படிச்சேன். எப்படின்னா குஜராத் ஏன்பா பாகிஸ்தான் இருந்து ட்ரிச்சிக்கு குஜராத் தாண்டினா பாண்டி ஆடுற மாதிரி குதிக்க முடியும். அந்த பக்கம் வரும்போது பிடிச்சிருக்காங்க. யாரு? குஜராத்ல இருக்கிற போலீஸ், கோஸ்ட் கார்டு, நார்காட்டிக்ஸ் பியூரோ, அங்கே கோஸ்ட் கார்டு இன்டர்செப்ட் பண்ணி பாகிஸ்தான்லேருந்து வர்ற கப்பலை பிடிச்சி அந்த கப்பலில் இருக்கிற ட்ரக்ஸ் எடுத்து அந்த ட்ரக்ஸ் எல்லாம் மேட் இன் பாகிஸ்தான் சாப்பு கொடுத்து பிடிச்சவனுங்களை அடி நடிச்சா இது வந்து திருச்சிக்கு போகுதுன்னு சொல்லியிருக்கான். பாகிஸ்தான்லேருந்து வருது, திருச்சிக்கு போகுது. பாகிஸ்தான் டு திருச்சி குஜராத் கோஸ்ட் வழியாக வந்து அட்லீஸ்ட் அவங்க பிடிச்சாங்கன்னு குஜராத். நானும் 2-3 பேர் கிட்ட சொன்னாங்க, சார் ட்ரக் கேபிட்டல் குஜராத் சார். ட்ரக்கு பிடிச்சதே குஜராத் கோஸ்ட் கார்டு தான். அவங்க வந்து அவங்களே ட்ரக்ஸ் இருந்தாங்கன்னா சரி போன்னு கொஞ்சம் மாமூல் வாங்கிட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க. ஸோ மக்களுக்கு தெரியணும், பிடிச்சது குஜராத்தோட கோஸ்ட் கிட்ட, கடற்கரை கிட்ட, பிடிச்சது என்சிபி, வர்றது திருச்சி, அனுப்புறது பாகிஸ்தான். இதில் குஜராத்தை பிளேம் பண்ணாதீங்க. கட்டாயமாக குஜராத் இஸ் நாட் த ட்ரக் கேபிட்டல். ஆனால் தமிழ்நாடோட அதிகபட்சம் ரொம்ப இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தான். அண்ட் பாப்புலர் ஜனத்தொகை வந்து தமிழ்நாடுக்கு 3 மடங்கு 4 மடங்கு இருக்கிறதுனால, உத்தரப்பிரதேசில் வந்து 25 கோடி பேர் இருக்கிறதுனால அங்கே நம்பர் ஆஃப் ட்ரக் அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா யூபியில் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாயிட்டு வருது யூபியில். பஞ்சாபில் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. தமிழ்நாடு இன்னொரு பஞ்சாப் ஆகக்கூடாது. இன்னொரு நாள் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பஞ்சாப் ஆகிட்டு எங்கே பஞ்சாபில் தடுக்கி விழுந்தாலும் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் தான். நமக்கு வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி பஞ்சாபில் தடுக்கி விழுந்தால் நீங்கள் அமிர்த்சர், லூதியானா, பட்டியாலா டி அடிக்ஷன். தமிழ்நாடு அது மாதிரி ஆகக்கூடாது. இந்த தருணத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சண்டை போட்டோம்னா அப்படி ஆகாம அதை பிளாக் பண்ண முடியும். ஓகே சார், பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப அவேர்னஸாக இருந்தது. என்னோட இருந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி பிரசாத். நேர்களுக்கும் நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.